நமக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நிற்கணும், அல்லாஹ்விட ஒரு அந்தஸ்து அடையணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே ஒரு ஆசை. இந்த சர்க்கார் நாயகம் பயான்ல சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ்வை அடைந்தவர்கள் மிக உயர்ந்தவர்கள் யாரு? நபிமார்கள் தான். அவங்களுக்கு இணையா யாராவது ஒரு யாரும் வர முடியுமா? யாருனாலே வர முடியாது. அத்தாலே அபூபக்கர் நாயகமும் உமர் நாயகமும் யாருனாலே வர முடியாது. அல்லாஹ்வை அந்த அளவுக்கு நெருங்கியவர்கள் யாரு? நபிமார்கள், அன்பியாக்கள். அந்த அன்பியாக்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறா? தன்னுடைய அபுதால்கள், தன்னுடைய அபுதுகள் என்பதாக தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லும்போது சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்தி என்பதாக தன்னுடைய நபியை பற்றியும் நபிமார் அபுதஹு சக்கரியா தன் அப்தாய சக்கரியாவுக்கு என்ன ரஹ்மத் செஞ்சான் அதை பற்றி பாடமாயிருக்கு. எங்கேனா பாருங்க, வஸ்குர் அப்தனா ஐயூப், நம்முடைய அடியார் ஐயூவை ஞாபகம் செய்யுங்க. வஸ்குர் அப்தனா இஸ்மாயில், குர்ஆன்ல எங்கேயா நபிமாருக்கு அல்லாஹ் சொல்லணும், எங்கேயுமே அல்லாஹ் சும்மா பேர் சொல்ல. வஸ்குர் அப்தனா நம்முடைய அடியார் அவர் என்ன அல்லாஹ் தஆலா சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லி காட்டுறாங்க. நம்ம தரீக்கத்துல பார்க்கும் பொழுது ஆரம்பமாக 5 பாதைகள் இருக்கு. அதில் ஒவ்வொரு பாதைக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து நம்ம செய்யணும். முதலாவது பாதையை நம்ம அடைஞ்சுக்கிட்டோம், ராகத் ஷரியத்தை அடைஞ்சுக்கிட்டோம்னா அதில் நமக்கு அல்லாஹ் கொடுக்குற அந்தஸ்து நம்மளுடைய பெயர் சாலிஹீன் என்பதாகத்தான் அல்லாஹ் தஆலா கொடுக்கணும். ஆனால் நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்க சொல்றானோ, வதுகுர் இஸ்ஹாக வ இஸ்மாயில் என்று என்ன சொன்னாலும் மின சாலிஹீன், அவர்கள் நல்லடியார்களிலிருந்து உள்ளவர்கள். அப்படி நம்ம எங்கெங்கயோ லாகுத்து ஜபருத் அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இல்லை, என்னப்பா நீங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இல்லை, அவங்களுடைய அடிமை, அவங்களுடைய சாதாரண ஒரு சின்ன அடிமை. அவங்க கும்பத்தில் ஒருத்தர் 300 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற 300 மணி உயரமான அந்த கொண்டு வந்துட்டாங்க, சிம்மாசனத்தை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து துவா செய்கிறாங்க, அல்லிஜினி பிஸ்ஸாலிஹி, யாரெல்லாம் என்னை சாலிஹின்னு ஒருவரை ஆக்கிறல்ல. யார் துவா செய்கிறா? சொல்லுங்க. நபிமார்களுடைய அந்தஸ்து அவங்களுக்கு அதுதான் நம்ம விளங்கும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், இப்போ இந்த ஒரு அரசியலை பார்க்குறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து அடையணும்னா அந்த அளவுக்கு அவருக்கு ப்ரைடு கூட்டிக்கிட்டே போகும், பெருமை கூட்டிக்கிட்டே போகும். சாதாரணமாக இருக்கிறாரு, ஒரு முதலமைச்சராக இருக்காருன்னா அதுக்கான ஒரு ப்ரைடு இருக்கும். இதே சிஎம் ஆயிட்டார், பிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரைடு அதிகமாகிட்டே போகும். அப்போ அவங்க அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி பெருமை அதிகமாகிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கண்ணியத்தை, அவங்களுடைய ஸ்டேட்டஸை அதிகமாகிக்கிட்டே போகும். அவர்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாலும் எம்எல்ஏ அப்படின்னா வெளியில் நடந்து போகக்கூடாது, ஒரு காலில் தான் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சில ஹுக்கும்கள் இருக்கு. அது மாதிரி அல்லாஹ்வுடைய ஹுக்கும் என்ன? நம்மளுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்தோ அந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்திக்கணும். அதுதான் நம்மளுடைய அந்தஸ்து. நம்ம சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இன்னைக்கு நமக்கு இன்பகரமான உணவுகளை அல்லாஹ் தரான், எவ்வளவு சுவையான உணவு தரான். இத்தனைக்கு நம்ம என்ன பண்ணோம்? அல்லாஹ்வுக்கு முறையா நம்ம தொழுதோமா? கால் வீங்க தொழுதோமா? இல்லை ரசூலுல்லாஹ் முடிச்ச மாதிரி தொடர்புடைய 3 நோம்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு நமக்கு இன்னைக்கு 3 நோம்புனா சஹர் இஃப்தார் கணக்கு. ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது, நான் ஸ்டாப் 72 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம இருப்பாங்க. இதை பார்த்து சில சஹாபாக்களுக்கு ஆசைக்காய் அவங்க வைக்கிறாங்க, மகரிப் தக்பீர் கட்டும்போது எல்லாம் மயக்கப்பட்டு விழுகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது வேற சம்பவம். அப்போ செய்தி என்ன? ரப்பி வயஸ்கி ரப்பூல வலிக்கிறாங்க என்னை அப்போ அந்த வழிமார்களுக்கு பொறுத்த வரைக்கும் சட்டை என்ன? நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விட தன்னை அபதுன்னு நம்ம காட்டிக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு அல்லாஹ் கிட்ட நெருங்குறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நமக்கு பிடிக்காத உணவு வந்தா நம்ம சலிச்சுக்கோம், சரி நான் இந்த சாப்பாடு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ் எத்தனை நாள் பட்டி இருந்தாங்களே, அவங்க என்னைக்காவது சலிச்சிருக்காங்களா? நம்ம ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு வருவாங்க, ஒரு நேரத்தில் உணவு இதாக இருக்கான்னு கேட்பாங்க. எது இல்லைன்னு சொல்லிட்டு இது வச்சு தான் நுகர் வரைக்கும் நம்ம நீர் வைக்கலாம். அன்பியாக்களுடைய அடையாளமாக இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து ஜங்ஷன் போகணும் அப்படின்னு சொன்னால், நடந்து போகணும்னு சொன்னால் நம்மளால முடியுமா? ஏதாவது மாதம் வண்டி கிடைச்சா பரவாயில்லையே, இல்லை ஏதாவது வண்டி இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, மெஹராஜுக்கு கூட்டிட்டு போன அதே நம்ம என்ன பண்ணிட்டா, ரசூலுல்லாஹ்வை நீங்கள் என்ன பண்ணுங்க, உயிருக்கு பயந்தவராக அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஒரு சூழ்நிலையை எல்லாம் ஏற்படுத்தினாங்க. நீங்கள் மக்காவுக்கு என்ன பண்ணுங்க, யாருக்கும் தெரியாம பயந்து போகணும், ஒட்டகத்தில் போகணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணான், அப்படி ஒரு சூழ்நிலை கொடுத்தான். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல, எனக்கா நான் நபியா இருக்கிறேன் உள்ளத்துல கூட தேர்தல் செய்யப்படல. நமக்கு
நமக்கு வேற வழி இல்லையே, வண்டி கிடைக்கலையே, வண்டி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நடந்துப்போம். என்ன சொல்றோம், இங்கிருந்து ஜங்ஷன் போகணும், எந்த வண்டி கிடைக்கலையா அப்படின்னு போகும்பொழுது ஏதாவது வண்டி நம்ம கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் நமக்கு தோணும், இவங்க கூட்டிட்டு வர மாட்டாங்களா, இவங்க கூட்டிட்டு நிறுத்த மாட்டாங்களா அப்படின்னு தோணும். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி யோசிக்கவே இல்லை பாருங்க. சரி இனிமேல் அல்லாஹ் குர்ஆன்ல தூக்கிடுவானா, இனிமேல் யோசிக்கவே இல்லை, அல்லாஹ் இப்படி ஆக்கிட்டான் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, இப்பவே தன்னுடைய அடிமைத்தனத்தை காட்டிவிட்டார். இப்ப நம்மளும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான படித்தரம் என்னன்னா, எப்படி அவங்களுக்கு ஒரு ப்ரைட் இருக்கும். இந்த வைப்பாளர்கள்லாம் பிரச்சனை வந்த உடனே நம்பிக்கையும் ஏய் கவுனிப்பா எந்த கடம்ப சூழலா இருக்குப்பா மற்ற வைப்பாளர்கள்லாம் பிரச்சனை இதுதான் எந்த அளவுக்கு நம்ம படிக்க போறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துவாங்க. சர்க்கார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம ஒரு வேளை சாப்பிட்றது கூட நம்ம அல்லாஹ் நம்மளை பட்டினி போட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா அல்லாஹ் அதுவும் நியாயமானது தான். ஆனா அப்படி இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு இவ்வளவு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கைவியதை வச்சுக்கணும். உண்மையாலுமே நம்ம அல்லாஹ் கிட்ட ஒரு வேளை உணவுக்கு நம்ம தகுதியானவங்க, ஆனா நம்ம உள்ளத்துல ஒரு குறை வருது பாருங்க. இன்னைக்கு என்னடா இந்த சாப்பாடு சகல தொழுது வீட்டுக்கு போற அவசர அவசரமா இஃப்தார் செஞ்சுட்டு தராவி தொழுது ஏதாவது சாப்பாடு இருக்கும், போய் வீட்டு பார்த்தா கீரையும் பருப்பு தான் இருந்துச்சு, ஐயோ இந்த சாப்பாடா அப்படின்னு ஒரு கவலை வந்துச்சு. அப்பதான் சர்க்கார் யோசிக்க வச்சாங்க, அன்பியாக்களுக்கெல்லாம் இப்ப கீரை சாப்பாடு கொடுக்கலையே, பட்டினி போட்டானே, அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்காத ஹதீஸா, அவங்க பசி மயக்கத்துல பாலைவனம் மணல்ல விழுந்தாங்களே, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காதப்போ உனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கானே, இருந்தாலும் நீ நன்றி கெட்டவனாக இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் உள்ளத்துல போட்டாங்க. அப்ப தரீகத் என்றாலே நம்மளுடைய பணியை வெளிப்படுத்துவதுதான். நம்ம எந்த அளவுக்கு நமக்கெல்லாம் ஒரு என் வயசு இது, என்னுடைய அதிகாரம் இப்படி அரசியல்வாதி மாதிரி அப்படி நாம யோசிக்கவே கூடாது. நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பணியை நம்மளுடைய தவாலுவை காட்டணும். நிறைய முறை எப்பப்பெல்லாம் இந்த சூதி சர்க்கார் வராங்களோ அப்பெல்லாமே நம்ம சர்க்கார் தான் முதல்ல போய் சூதி சர்க்கார் கன்வென்ஸ் பண்ணுறதுல இருக்காங்க. ரூம்லேருந்து வருவாங்க, வந்தோடனே சர்க்கார் தான் போடுவாங்க. ஏன் அண்ணன் தம்பி தானே, அண்ணா தானே, அண்ணாவுக்கு நம்ம எதுக்கு கன்வென்ஸ் பண்ணணும், முசாபா செஞ்சால் போதுமே அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. அப்போ நம்ம இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்மாதிரியாக எடுத்துக்கணும். நம்மளும் அல்லாஹ்வை நெருங்கணும் என்றால் அதற்கு அடிப்படை ஒரு அல்லாஹ் வைக்கக்கூடிய பதவி ஒரு கண்ணியம் எது அப்படின்னா நம்ம கண்ணியமே இல்லாம ஆயிடும். ஒரு அந்தஸ்தை விட்டு நான் உன்னை உயர்த்தறேன், மன் தவாலா இல்லாமி ரஃபஹுல்லாஹ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம அல்லாஹ்வுக்காக நம்ம பணிஞ்சு போறோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நம்மளை உயர்த்திடுவான். ரசூலுல்லாஹ் அவங்க பணிஞ்சு போனாங்க, நடந்து போனாங்க, அவங்களுடைய ஷான் என்னாச்சு குறைஞ்சு போச்சு. மக்கள் எல்லாம் திட்டினாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஜமான அவர்கள் அமைதியாக தான் இருந்தாங்க, அவங்களுடைய ஷான் ஏதாவது குறைஞ்சு போயிருச்சா, இல்லவே இல்லை நண்பர்களே. அப்ப நம்ம அதை நம்ம விளங்கிக்கணும். எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளுடைய பார்வைக்கு மாற்றமோ அதே மாதிரி இந்த பணிவும் நம்மளுடைய பார்வைக்கு மாற்றணும். வெளிப்படையில பார்க்கும்போது நம்மளுடைய நப்சுடையது கேவலம் பண்ணாம இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ரங்கத்தில் பிற்காலத்தில் அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்தும். லா இலாஹ இல்லல்லாஹ் அதை உணர்ந்து அல்லாஹ் தஆலாவிடம் பணிவுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும்